டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவன்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்கூஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னென்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தி மேட் மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து தி ஹேட் அ பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் நம்ம மெசேஜில் நம்ம என்ன தான் பேசினோம், கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்துருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி, தேவ் டன் லாட். அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா, வா அப்படின்னு நான் அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைபாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு, என் கண்ணி, அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம், 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு, பட் ஓகே, ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது.